கூட போட்டி ஏதோ சாதாரணமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இங்க ஏற்பாடெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்கண்ணே. ஹெவி காம்படிஷன் நினைக்கிறேன். தமிழ், நீ எப்படியாவது ஓடி இந்த போட்டியில ஜெயிச்சிரு. இது எங்க வீட்டு பொண்ணுன்னு சந்தோஷமா எல்லார்கிட்டயும் சொல்லி நான் பெருமைப்பட்டுப்பேன். கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொல்றியா? அப்படி சொல்றிய தங்க கட்டி. இன்னும் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள ஏதோ இப்பவே ஜெயிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாத்தியா? அந்த கன்றாவை தான் பாத்துட்டு இருக்கோமே. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்கூல் லெவல் ஜோனல் போட்டி இந்த ஸ்கூல்ல நடக்க போகுது. இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நிறைய ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. அதுல முக்கியமா 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. போன தடவை பாபா ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சது. இந்த தடவை ராஜமால் ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கும்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. யார் வின் பண்றாங்கன்னு போட்டி நடந்து முடிஞ்சோடனே பார்க்கலாம். பிடி டீச்சர்ஸ் எல்லாரும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான மெடிக்கல் சப்போர்ட்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தா இங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. எப்படியாவது மினிஸ்டர் பொண்ணு இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க வைக்கலான்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து நிக்கிறாளே. இவளை எப்படியாவது அந்த போட்டியில கலந்துக்க விடாம பண்ணணும். இப்ப என்ன பண்றது? சார் சார், போட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகும்? சார் 2 போட்டி இருக்கு சார். மொத்தம் 2 டீமா பிரிச்சிருக்காங்க. தமிழ் முதல் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்க்குள்ள வந்து வின் பண்ணணும். அப்பதான் 2வது மேட்சுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாகணும். டீம் ஏல தமிழ் இருக்கா, டீம் பில கொஞ்சம் காம்படிஷன் ஜாஸ்தி சார். ஓ, அதுல எல்லாருமே நல்லா ஓடுவாங்க சார். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் சார். என் பொண்ணு தமிழ் கண்டிப்பா எந்த டீமா இருந்தாலும் ஜெயிப்பா. அதுல எனக்கு ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. அவ திறமை மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஓகே சார், நீங்க வெயிட் பண்ணுங்க. தமிழ், இன்னும் கொஞ்ச நேரத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு வந்துரு.